எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கீங்க, எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த போர்டில் போட்ட மாதிரி we are celebrating our golden jubilee year this year and we are very happy. ஒரு 50 வருஷம் இந்த ஹாஸ்பிட்டல் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணியிருக்குது. பிகாஸ் எங்கள் ஃபவுண்டர் பி நாகரெட்டி அவருக்கு ஒரே ஒரு எண்ணம், he wanted to serve the society at affordable cost. And எல்லாருக்கும் தெரியும், நம்ம விஜய் ஹாஸ்பிட்டல் இஸ் known for its service and also the patient care and approachability. அதுதான் மெயின். இங்கே யார் வேணுமானு அப்ரோச் பண்ணி நம்ம டாக்டர்ஸ் கிட்ட பேசலாம், மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம் இங்கே. ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம எங்கள் கன்சல்டன்ஸ் ரொம்ப சேலஞ்சிங் கேசஸ் கூட எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு we are very very proud that our challenging cases have been taken by many of our surgeons over here. இப்போ இல்லை, many years-ஆக பண்ணுறோம் in all specialties, in cardiology, urology, nephrology எல்லாத்துலேயும் எடுத்திருக்கோம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸும் நிறைய பண்ணியிருக்கோம், கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணியிருக்கோம். So we are very proud that we have very good consultants like our Dr. Sita Lakshmi. And இது மட்டும் இல்லை, she has done many more procedures which have been challenging earlier also. So I hand it over to Dr. Sita Lakshmi to address what she has gone through with this patient. And thank you, madam. நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். You become all right and you're going home. Thank you madam for your kind words. ஏன் இந்த கேஸ் மட்டும் ஸ்பெஷலாக இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்து பப்ளிக்கு டிசமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க 87 இயர்ஸ் ஓல்டு ஃபஸ்ட்டு. இன்னொன்று இவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், கிட்டத்தட்ட 6 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 1989 ஹிஸ்டெக்டமி பண்ணியிருக்கிறாங்க, 90 ஹர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, 98 அப்டாமினோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்க, 2002 ஃபெமரல் ஹர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, 2018 யூகேயில் பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 2020 கோலிஸ் ஃப்ராக்சர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு சர்ஜரி பண்ணி 2018 யூகேயில் பைலாட்ரல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பல்மனரி எம்பாலிசம் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டல் காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு அப்போ டெவலப் ஆகி அதிலேருந்து அவங்க மீண்டு வந்ததே ஒரு பெரிய தெய்வாதீன செயல் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பல்மனரி எம்பாலிசம் அப்படின்னா லங்ஸுக்கு போகிற ஆர்ட்ரியில் பிளட்டு கிளாட் ஆயிரும். யூஸ்வலாக அது காலில் உள்ள வெயின்ஸில் பிளாக் ஆகும்போது அந்த த்ரோம்பஸ் லங்ஸில் உள்ள ஆர்ட்ரிக்கு போயிடும். பட் வெரி ரேரி ஃப்ரம் அதர் பார்ட் ஆஃப் த பாடியிலையும் போகலாம். ஸோ இவங்க அதிலேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறமும் ஒரு கோலிஸ் ஃப்ராக்சர் ஆகி அதையும் பண்ணி என்கிட்ட வரும்போது கர்ப்பப்பை எடுத்த இடம் இறங்கியிருக்கு. 4 வருஷமாக அவங்களுக்கு இறங்கியிருக்கு. அதனால் அவங்களால நடக்க முடியல, உட்கார முடியல. ரொம்ப வெக்கப்பட்டு வீட்டில் உள்ளவங்கக்கிட்டே சொல்லாமல், வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எஜுகேட்டட் டாக்டர்ஸ் தான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வெக்கமாக இருந்தது. யூரின் போக முடியல, யூரின் லீக் ஆயிரும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவசரமாக தரையை க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மோஷன் போக முடியல, அந்த அடி இறங்கினதை உள்ளே தள்ளினா தான் அவங்களால மோஷனே போக முடியும். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மன உளைச்சல்லையும் ரொம்ப கஷ்டத்துலேயும் தான் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அதை பெசரியெல்லாம் போட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் 4 வருஷமாக அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் பெசரியெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வரல. அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால இதுக்கு எனக்கு அவங்க சன்னில் சொல்லும்போது ஒரு 50% ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க டாக்டர், அது போகிறோம் அப்படின்ட்டு தான் வந்தாங்க அவங்க. சரி சார், நல்ல பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ஃபீஸிபிளாக அவங்களுக்கு அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி அந்த ஆல்ரெடி அந்த பல்மனரி எம்பாலிசம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு பிளட் தின்னரில் இருந்தாங்க அவங்க. ஸோ அதை ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி இன்ஜெக்ஷனாக போட்டு அது ஆப்ரேஷனுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இருதய டாக்டர், கார்டியாலஜிஸ்ட்டு, அப்புறம் வாஸ்குலர் சர்ஜன், ஏன்னா அவங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் வேறு இருக்குது. இவ்வளவு ஆப்ரேஷன் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், வேரிகோஸ் வெயின்ஸு, அல்சீமர் டிசீஸு, கொஞ்ச நேரம் என்ன பேசுனாங்களோ அதை இப்போ கேட்டோம்னா மறந்துடுவாங்க. அல்சீமர் டிசீஸு, இவ்வளவு அதுக்கும் டேப்லெட் எல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது சர்ஜரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் அது அவங்களுக்கு தேவை. அது பண்ணலைன்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ரீ ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட்லாம் பண்ணி திருப்பி பல்மனரி எம்பாலிசம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து
அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அனஸ்தீசியா கொடுக்குறதும் ரிஸ்க்கு. ஏன்னா முதுகெலும்பு ஃபுல்லாக அவங்களுக்கு ஃப்யூஸ் ஆகி லாடோசிஸாக இருக்குது. ஸோ அதில் வந்து முதுகில் யூஸ்வலாக ரீஜனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம், அதுவும் போடுறது ரொம்ப ரிஸ்க்கு. பட் அதுவும் ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து வாய் வழியாக தான் ஜென்ரல் அனஸ்தீசியா தான் கொடுத்து 1 hour 20 minutes வந்து நான் இந்த ப்ரொசீஜரை பண்ணேன். இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து 87 yearsல இட் இஸ் ஃபீஸிபிள். இது வந்து ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் கிடையாது இது. அதுவும் 87 years, மோர் தென் 90 years, 80 yearsல இந்த மாதிரி ஃப்ரைல் லேடிஸு வித் மல்டிபிள் கோமார்பிட் கண்டிஷன்ஸு. ஏன்னா இவங்களுக்குலாம் இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து 4.5%, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து 18%. இப்போ 9 வந்து 80 வயசுக்கு மேலே 9 விமனில் 1 விமன் ஹேஸ் அ சான்ஸ் ஆஃப் அண்டர்கோயிங் ரிஸ்க் ஃபார் சர்ஜரி ஃபார் பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் அண்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் பிளட் தின்னர் வேறு போட்டிருக்கு. பிளட் தின்னரை ஸ்டாப் பண்ணிங்கன்னா சர்ஜரி அப்போ ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும். ஸோ எல்லாத்தையும் ரிஸ்க் பெனிஃபிட்டை வெய் பண்ணணும். இவங்களுக்கு எப்படி பண்ணால் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பிளட் தின்னரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்ஜெக்ஷனுக்கு மாற்றி சர்ஜரி அப்போ இது வந்து ஒரு ஆப்ளிட்டரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி கிடையாது. 87 yearsல இது வந்து ஒரு ஆப்ளிட்டரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இது ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த வயசில் வந்து லெஸ்ஸர் டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி, லெஸ் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிடலாம். யூஸ்வலாக இவங்க ஆப்ரேஷன் பண்ணி 16 மணி நேரத்தில் வித்தவுட் சப்போர்ட்டில் இவங்க நடந்தாங்க. இந்த வீடியோலாம் இருக்குது எங்ககிட்ட. ஏன் 4 நாள் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால், ப்ரீவியஸாக பல்மனரி எம்பாலிசம்லாம் வந்ததுனால திருப்பி ஐ ஹவ் ஆன்டிசிபேட்டட் தி பல்மனரி எம்பாலிசம். அதுக்கு வந்து ப்ரொஃபிலாக்சிஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் அது வந்து டக்குன்னு அட்டன் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி ஷீ ஹாஸ் பீன் ரீடைன்டு ஃபார் 3 more days and today she is able to go home and she is fit for discharge. ஸோ அதாவது பயாலஜிக்கல் ஏஜ் இஸ் நாட் இட் ஷுட் நாட் பி டிஃபர்டு ஃபார் த சர்ஜரி which is feasible for this patient to improve the quality of life after surgery அப்படிங்கிறதான் இதனுடைய இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டினுடைய டிசெமினேஷன் டு த பப்ளிக். ஸோ இப்போ அவங்களால நடக்க முடியும், யூரின் தன்னால் போவாங்க, மோஷன் வந்து அவங்க இது பண்ண வேண்டாம். இப்போ அவங்கள்ட்டே கேட்டால் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. முன்னாடி என்ன கஷ்டம் இருக்குது, இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? மாஸ்க் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எப்படி இருக்குது உங்களுக்கு? முதல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, நடக்க முடியாது, இது பண்ண முடியாத தொழிலை. ஆனால் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. இவங்க பார்த்துட்டு அம்மாவுக்கு என்னமோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்டு பார்த்து அப்புறம் எல்லாம் ப்ரொசீட் பண்ணாங்க. அதனால எனக்கு மறு இது கிடைச்சது இவங்களால தான். அதான் நான் சொல்ல முடியும், வேற ஒன்று. அதனால நம்ம இதில் தாய்மார்கள் எல்லாம் நல்லா போய் பார்த்து டாக்டர்களை கலந்து இதை உபயோகப்படுத்தணும். அதான் என்னோட என்ன பார்த்து பலரும் செய்யணுங்கிற மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் தெரியும். அதுக்காக தான் அந்த பண்ணிக்கிட்டேன். 86 years old விஜயா ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் கோமார்பிடிட்டி கிடையாது. அது பண்ணியிருக்கிறேன். இதுக்கான காஸ்ட் காஸ்ட் depends upon the duration of surgery, using the operation theatre, number of days patient staying in the hospital, it depends. அரசு காப்பீட்டு திட்டத்தில் எலிஜிபிள் தான். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் எலிஜிபிள். என்ன சார்? 87 இயர்ஸு 4 இயர்ஸாக அவங்களுக்கு இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண இடம் வந்து கர்ப்பப்பை எடுத்த இடம் இறங்கிடுச்சு. எப்படி ஓ இன்சூரன்ஸா? அது பெட்டர் அவர் CMO will able to tell clearly. I think the corporate will have to help us out on this. Do they have a சார் நம்ம ஹாஸ்பிட்டலில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குது, பட் இந்த ஏஜுக்கு இந்த க்ரைட்டீரியா எனக்கு தெரியாது சார். எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை சார். ஐம் சாரி. மலக்கொண்டே காரு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எந்த கார்பரேட் இன்சூரன்ஸும் கிடையாது.
பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய இயர்லி பேமெண்ட் வில் பி ஹை. Premiums. Premium will be high. Premium will be very high. மற்றபடி மற்ற இன்சூரன்ஸில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பாலிசிஸ் கிடையாது. சென்னை தான். பேஷண்ட் சென்னை. அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அவங்ககிட்ட. கொஞ்சம் ஜோரா பேசுங்க. சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், இவங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அப்புறம் இது வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது, பல்மனரி எம்பாலிசத்துக்கு பிளட் தின்னர் போட்டுட்ருக்குறாங்க, அப்புறம் வேறு என்ன இருக்குது அவங்களுக்கு, இது நிறைய மெடிசின்ஸ் போடுறாங்க. ஹார்ட் ஆஃப் ஹியரிங் இருக்குது, அல்சீமர் டிசீஸு, இவ்வளோக்கு எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி என்னென்ன வரும்னு பண்ணி ப்ரீ ஆப்ரேட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி வெரி குட் ஈவன் அட் 87 years. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து 98 to 100% சக்ஸஸ் ரேட். மெனி லிட்ரேச்சர் ப்ரூவ்டு தட் திஸ் ஆப்ரேஷன் ஹேஸ் a success rate of 98 to 100% if it is properly done. So she will have a good success rate till her last breath of life. She will not have any problem regarding the prolapse. So age, biological age should not be deferred before surgery. Suppose if the patient have a good quality of life after the surgery. That's what Vijaya Hospital wants to disseminate to the public. That is why this press meet is arranged. Dissemination of knowledge to the public, to the silent sufferers of women at old age. எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். ஓல்டு ஏஜில் வந்து மசில்ஸு, நர்வ்ஸு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்குரிய எஃபெக்ட்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ நார்மல் டிஷ்யூவை விட இந்த டிஷ்யூவெல்லாம் வந்து சர்ஜரியை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி குயிக்காக அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டு பண்ணிட்டு வர முடியுமோ அதை பண்ணிட்டு வரும். ப்ரொலாங்டு சர்ஜரிலாம் இவங்களுக்கு பிளான் பண்ணக்கூடாது. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண இடம் தான் பிளாடர், மோஷன் போகிற இடம் 3 சேர்ந்து கீழே வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ யூரோகைனகாலஜியில் இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங் கேஸ். ஸோ இன் ஃப்யூச்சரில் வந்து ஜீரியாட்ரிக் யூரோகைனகாலஜி இஸ் வெரி மச் நீடட் ஆஃப் யூரோகைனகாலஜி சர்வீஸ். Still urogynecology is developing in our country, and it is in now it has come to the infant stage, and it has to go a long steps to reach all the public and the practitioners in India. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.